இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் நடத்தப்படும் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை குறித்து விஆர் ஃபார் ஹாக்கி என்ற அமைப்பின் தலைவர் ரேகா ஜனார்த்தனிடம் நமது செய்தியாளர் பிருத்வி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கப் முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு இதை ரொம்ப சிறப்பான முறையில் நடத்திட்டு வராங்க. அதை ஒருங்கிணைக்கிற பணியை விஆர் ஃபார் ஹாக்கின்ற அமைப்புக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பு முழுக்க பெண்களால் நடத்தப்படுற அமைப்பாக இருக்குது. பெண்கள் தான் இதை ஒருங்கிணைக்கிறாங்க. இந்த ஹாக்கி மாஸ்டர்ஸ் லீகே பெண்கள் தான் நடத்துகிறாங்க. அதோட தலைவர்கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இது 2018 நாங்கள் இந்த மாஸ்டர்ஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய டோர்னமெண்ட் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடுலேருந்து கிட்டத்தட்ட 15 பிளேயர் இருக்காங்க இந்த அமைப்பில். இந்த அமைப்பில் மூலியமாக நாங்கள் நிறைய மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். இன்டர்நேஷ்னல் மேட்சஸும் நாங்கள் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். இதை எங்களோட பெரிய அமைப்பான ஹாக்கி இந்தியா கவனத்திற்கு நாங்கள் கொண்டு போனோம். எங்களோட தமிழ்நாடு ஹாக்கி பிரசிடெண்ட் இருக்காங்க, HUT ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடோட பிரசிடெண்ட், அவர் மிஸ்டர் சேகர் ஜே மனோகரன். அவரால் மட்டும்தான் இது இந்த டோர்னமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் கொண்டு வர முடிஞ்சுது. அவருக்கு எங்கள் கோரிக்கை முன் வச்சோம். அவர் எங்களோட கோரிக்கையை செவிசாய்த்து இந்தியாவிலே முதல் முறையாக இந்த மாஸ்டர்ஸ் கப்பை கொண்டு வந்திருக்காரு. முதல் முறையாக தமிழ்நாட்டில் மாஸ்டர்ஸ் கப் நடத்துகிறீங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள் தான் இதை ஒருங்கிணைக்கிறீங்க. நானே டெய்லி பார்க்குறோம், நீங்கள் தான், உங்கள் டீம் தான் இதை ஒருங்கிணைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் பெண்களில் ஒரு மிக முக்கியமான ஹாக்கிக்கு கொண்டு வரும்னு நம்புகிறோம். இதில் உங்கள் பணி எப்படி இருக்குது? உங்கள் அமைப்பு என்ன மாதிரியான பணி இதில் செய்யுது? ஸோ நான் சொன்ன மாதிரி 2018 நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் எஸ்டையர்ஸில் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், யூனிவர்சிட்டிஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், இந்தியன் கேம்பஸ் இருக்காங்க எங்கள் டீமில். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஏன் மறுபடியும் ஹாக்கி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடக்கும்போது நாங்கள் அதை பார்க்கறதுக்காக வந்தப்போ தான் டிசைட் பண்ண ஒரு விஷயம் இது. அப்படி நடக்கும்போது இது ஆக்சுவலாக மென்ஸ் ரொம்ப வருஷமாக அவங்க ஹாக்கி விளையாடிட்டு இருக்காங்க. மாஸ்டர்ஸ் வெட்ரன்ஸ்ன்ற பேரில் அவங்க ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஒரு ப்ராப்பராக ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து தமிழ்நாடு மூலிமா போய் ரெப்ரசன்ட் பண்ணது கிடையாது. பட் நாங்கள் அதை முயற்சி பண்ணி நம்ம தமிழ்நாடு மூலிமா போய் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்படி இருக்கும்போது ஒரு இண்டிவிஜுவலாக என்னால் பண்ண முடியல. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்து நம்ம ஏன் ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு விஷயந்தான் விஆர் ஃபார் ஹாக்கி, நாங்கள் ஹாக்கிக்காக. அந்த மாதிரி இருக்கும்போது 2022 இந்த நிறுவனத்தை நாங்கள் பதிவு பண்ணி நம்ம ஹாக்கிக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையில், ஹாக்கி மேலே இருக்கிற எங்களுக்கு ஒரு பேஷனால், லவ்வால் நாங்கள் ஒரு வருஷமும் இந்த டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். குறிப்பாக உமன்ஸ் டீம் ஃபைனல்ஸ்க்கு போகிற வாய்ப்பு இருக்கா? ஃபைனலில் வெற்றி பெறுமா? எப்படி இருக்குது தமிழ்நாடு அணியோட பலம்? எங்களோட அணியோட பலம், அதாவது 18 பிளேயரும் ஒரு சிறந்த எங்களோட அமைப்பு. என்னோட தமிழ்நாடு அணி 18 பிளேயரும் ஒரு நல்ல பிளேயர்ஸ். ஈவன் வெளியே உட்காந்துட்டு இருக்க பிளேயர்ஸ், மெயின் 11 எல்லாருமே ஒரு சிறந்த பிளேயர்ஸ் தான். இவங்க அவங்களோட சின்ன வயசில் ஸ்டேட்டு, நேஷ்னல்ஸு, யூனிவர்சிட்டி, இதில் இந்தியன் கேம்பஸ், அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட், ரயில்வேஸில், போலீஸில் விளையாடுறவங்க எல்லாருமே எங்கள் டீமில் இருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். இது வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ராட்டஜியோடு தான் விளையாடிட்டுருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுவோம், நாங்கள் போடியம் ஃபினிஷ் பண்ணுவோன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் பிருத்வி.